ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது ஸ்ரீ வேதவியாசரால் இயற்றப்பட்ட விஷ்ணுவின் 1000 நாமங்களின் தொகுப்பாகும். இது மாபெரும் காவியமான மகாபாரத இதிகாசத்தில் நிகழ்கிறது. இது முதலில் பீஷ்மாச்சாரியாரால் பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டருக்கு பீஷ்ம ஏகாதசி நாளில் பின்வரும் சூழ்நிலையில் பாடப்பட்டது. பீஷ்மர் குருஷேத்திர போர்க்களத்தில் படுகாயமடைந்து அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். ஆனால் அவர் இன்னும் இறக்க தயாராக இல்லை. ஏனெனில் அவர் தனது உடலை விட்டு வெளியேற மிகவும் சாதகமான நேரத்திற்காக, உத்தராயணத்திற்காக காத்திருந்தார். பீஷ்மருக்கு அவரது தந்தை அரசர் சந்தனு அவர் இறக்கும் தருணத்தை அவரே தேர்வு செய்யலாம் என்ற வரத்தை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் பீஷ்மரின் மறைவால் அவரது நீதி வழுவாத நல்லொழுக்கமான நெடிய வாழ்வு மற்றும் பக்தியின் மூலம் பெற்ற மகத்தான ஞானம் இவ்வுலகிற்கு கிடைக்காமலே போய்விடலாம் என்று கிருஷ்ணர் உணர்கிறார். எனவே பீஷ்மர் புறப்படும் முன்பு அவரிடம் இருந்து தர்மத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெறுமாறு புதிதாக முடிசூடப்பட்ட யுதிஷ்டரிடம் கண்ணன் கூறுகிறார். அதன்படி யுதிஷ்டர் பீஷ்மரை அணுகி ராஜ்யத்தின் ஆட்சியை பற்றியும் நேர்மையான வாழ்க்கையை நடத்துவது பற்றியும் அவரது ஞான வார்த்தைகளை நாடுவதாக கூறினார். பீஷ்மரின் பல வழிகாட்டுதல்களை பொறுமையாக கேட்ட பிறகும் முழுமையான மகிழ்ச்சி மற்றும் முக்தியை அடைவது எவ்வாறு என்பது குறித்த தனது முக்கிய கேள்விகளுக்கு போதுமான புரிதலை யுதிஷ்டர் பெறவில்லை என்று உணர்ந்தார். அவர் பீஷ்மரிடம் இருந்து மோட்சத்திற்கான பாதை, அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெறும் வழியை கற்க விரும்பினார். எனவே இறுதி மகிழ்ச்சியை எவ்வாறு அடைவது என்பது குறித்து பீஷ்மரிடம் 6 குறிப்பிட்ட கேள்விகளை அவர் முன்வைத்தார். இந்த கேள்விகள் பூர்வபாகம் அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் அறிமுக பகுதியில் கிம் ஏகம் தெய்வதம் லோகே என்று தொடங்கும் 2 ஸ்லோகங்களில் உள்ளன. அந்த 6 கேள்விகள்: முழுமுதல் கடவுள் என்பவர் யார்? கிம் ஏகம் தெய்வதம் லோகே. வாழ்க்கையின் மிக உயர்ந்த குறிக்கோள் என்ன? கிம் பாப்யேகம் பராயணம். மனிதர்கள் எந்த தெய்வத்தின் மங்களகரமான குணங்களை ஜெபிக்க வேண்டும்? ஸ்துவந்தக்கம். எந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் மனிதர்கள் இம்மையில் சுபிட்சத்தையும் அருமையில் சுகத்தையும் அடைவார்கள்? கமர்ச்சந்த் பிராப்னுயிர் மான பாஷுபம். உங்கள் கருத்துப்படி எந்த முறை தர்மம் என்ற நெறிமுறை உயர்ந்த நடத்தை நெறிமுறை? கோதர்ம சர்வ தர்மான பவந்த பரமோமதக. எந்த மந்திரம் அல்லது ஜபத்தை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் ஓர் உயிரினம் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியின் பற்று சங்கிலியிலிருந்து விடுபட முடியும்? கிம் ஜபம் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். பீஷ்மர் இந்த கேள்விகளுக்கு தனது மரணப்படுகையில் இருந்து தெளிவுடனும் விரிவாகவும் யுதிஷ்டனுக்காக மட்டுமல்ல, மனிதகுலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் முழுவதற்கும் ஒரு வெளிப்படையான பதில் அளிக்கிறார். பீஷ்மரின் பதில்கள் யுதிஷ்டரின் கேள்விகளின் கால வரிசைப்படி அமைக்கப்படவில்லை. மாறாக அனைத்து பதில்களையும் உட்பொதித்து தர்க்க ரீதியில் கொடுத்துள்ளார் என்பது சுவாரஸ்யமானது. இருப்பினும் யுதிஷ்டன் எழுப்பிய கேள்விகளின் வரிசையில் பதில்களை பார்க்கலாம். புனிதமான அனைத்தையும் புனிதமாக்கும் புனிதமாக இருப்பவர், மிகவும் மங்களகரமானவர், தேவர்களின் தேவனாக இருப்பவர், எல்லா உயிரினங்களுக்கும் நித்திய தந்தையாக இருக்கும் ஒரே இறைவன் ஸ்ரீ விஷ்ணு. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவனாம் ச போதானாம் யோ வியப்பிதா. மாபெரும் பிரகாசமாக இருப்பவர், மாபெரும் தவமாக இருப்பவர், பரமம் சத்தியமாக இருப்பவர், குறிக்கோள்களிலே மிக உயர்ந்தது அவரை அடைவதே ஸ்ரீ விஷ்ணு. பரமம் யோ மகத் தேஜ பரமம் யோ மகத் தபக பரமம் யோ மகத் பிரம்ம பரமம் யப்பராயணம். பரமபுருஷர், தேவதேவன், எல்லாருடைய நலனுக்காகவும் எப்போதும் எழுச்சியுடன் வேலை செய்யும் ஜகத்தின் நிறைவன், அழிவற்றவர், 1000 நாமங்களை உச்சரித்து தியானிக்கப்பட வேண்டியவர் ஸ்ரீ விஷ்ணு. ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோதிதக. ஸ்ரீ விஷ்ணு பரமபுருஷனின் 1000 நாமங்களை உச்சரிப்பதன் மூலமும் அவரை பக்தியுடன் வணங்குவதன் மூலமும் ஒரு மனிதன் உலக பந்தங்களிலிருந்து உண்மையான விடுதலையை அடைய முடியும். தமேவ சாச்சயம் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோதிதக. ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குவது, தியானிப்பது, சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மற்ற எல்லா வாழ்க்கை முறைகளையும் விட உயர்ந்த நடத்தை நெறியாகும். தியாயம் ஸ்துவன் நமஸ்யாம் ச யஜமானஸ்தமேவ ச ஏஷமே சர்வ தர்மானாம் பவத பரமோமதக. ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மனிதர்கள் உலக வாழ்வின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவரே இந்த முழு பிரபஞ்சத்தினை கட்டுப்படுத்தும் முழுமுதற் கடவுள்.
அநாதிநிதனம் விஷ்ணும் சர்வலோகமகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். பீஷ்மரின் பதிலில் உள்ள சில வாக்கியங்கள் கூடுதல் வலியுறுத்தலுக்காக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். மேற்கூறிய உரையாடலில் இருந்து 3 உண்மைகள் வெளிப்படுகின்றன. ஸ்ரீ விஷ்ணுவே சர்வத்திலும் வியாபித்திருக்கும் சத்தியம். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபித்து பக்தியுடன் இறைவனை தியானிப்பதன் மூலம் உலக பத்தத்தில் இருந்து விடுபட்டு நித்திய சுகத்தை, அதாவது மோட்சத்தை பெறலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கும் தியானிப்பதற்கும் சிறந்த வழியாகும். ஓம் தத் சத். ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.